மே 14 நைட்ல இருந்து ரஷ்யா ருத்ர தாண்டவம். உக்ரைனுக்குள்ள மேசிவான ஏர் அட்டாக்ஸ். உக்ரைனோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாத்துலயுமே தாக்கியிருக்காங்க. இது ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தது நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது போல ஒரு அட்டாக்ஸ் வந்து பண்ண நடந்தது. லார்ஜ் ஸ்கேல்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா ஒரு 100, 150, 200 இது போல சொல்லுவோமா? ஆனா 731 ஏரியல் அட்டாக் அசட்ஸ் அப்படின்னா வான்வெளி தாக்குதலுக்கு மட்டும் பிரயோகப்படுத்தினது 731 ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி ரஷ்யா உக்ரைன் கூட தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல 675 ஷாகி ட்ரோன்கள், 3 கின்சால் பெலிஸ்டிக் மிசைல் ஏர் லான்ச்டு, 18 இஸ்காந்தர் எம் பெலிஸ்டிக் மிசைல், 35 KH-101 க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. 35 எண்ணம். ஸோ இதெல்லாம் டோட்டலா சேர்த்துனீங்கன்னா 731 அட்டாக்ஸ். எந்த அளவுக்கு ஹியூஜா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்தியிருக்காங்க. எல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இதுல 652 நாங்க ஷாட் டவுன் பண்ணிட்டோம். 21 க்ரூஸ் மிசைல், 29 க்ரூஸ் மிசைல்ஸை நாங்க ஷாட் டவுன் பண்ணிட்டோம். 12 இஸ்காந்தர் மிசைல் அவங்க ஷாட் டவுன் பண்ணிட்டோங்கிறாங்க. ஆனா உக்ரைன் முழுவதும் கொழுந்து விட்டு இருந்திருக்கு. இதை மேலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே, அதாவது இது ஒரு நாள் 14ஆம் தேதி நைட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் ரஷ்யா லான்ச் பண்ணது மொத்தம் 1567 அசட்ஸை யூஸ் பண்ணி உக்ரைனை அடிச்சிருக்காங்க. ட்ரோன்கள், மிசைல்கள், ஏர் லான்ச்டு, பெலிஸ்டிக் மிசைல், கின்சால் மிசைல்கள், இது போல பல்வேறு வகையான ட்ரோன்கள், மிசைல்ஸ்களை கொண்டு 1567 தாக்குதல்களை உக்ரைனுக்குள்ள நடத்தியிருக்காங்க. இதை தடுக்கிற அளவுக்கு உக்ரைனால கேப்பபிளான்னு கேட்டீங்கன்னா 100 அனுப்பிச்சாலே தடுக்க மாட்டாங்க. 1567 அப்படிங்கும்போது ஒரு 24 மணி நேரத்துல அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு அட்டாக்க ரஷ்யா உக்ரைன் மேல நடத்திருப்பாங்க. இதை தெளிவா இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2022 ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் அப்படிங்கிற ரஷ்யா உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்து 11 மாசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த அளவுக்கான டோட்டல் கிடையாது. அதை விட அதிகமா 24 மணி நேரம் கழிச்சுக்கிறாங்க. அதாவது 11 மாசத்துல தாக்குதல் பண்ணக்கூடிய அசட்ஸை ஒரே நாள் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட ட்ரோன் தொழில்நுட்பம், ட்ரோன் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள், மிசைல் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெவியான அட்டாக் உக்ரைனுக்குள்ள நடந்திருக்கு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜீப்ரா ட்ரோன்கள்லாம் ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். அது நினைச்சபடி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது, பறக்குது. அப்படியே ஆல்டிடியூட் லாஸ் ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ள விழுக போகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஜுவைங்க எந்திரிச்சு போய் வந்து பாத்தீங்கன்னா இலக்கை நோக்கி போக ஆரம்பிக்குது, அடிக்குது. எதுக்காக இந்த விளையாட்டு அப்படின்னா கடைசி நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர்னால ஆப்ரேட் பண்ண முடியுது. ஏஐ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களா கன்னர், ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ், அவங்க சுட்டுட்டு இருக்கும்போது இது அப்படியே தாழ்வாய் உழுக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நினைப்போம்? இப்போ அட்டாக் ஆயிடுச்சு போல, அதனால கீழே போயிட்டு இருக்குன்னு நினைச்சு கேப் விட்டாங்கன்னா ஸ்வைங்கர் ரிட்டர்ன் வந்துச்சு, அது பார்த்து போகுது. ஸோ எந்த அளவுக்கு ஏமாத்தக்கூடிய வேலைகள்ல இந்த ஜீப்ரா ட்ரோன்கள், உக்ரைனுடைய வீரர்கள் இது எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆயிருக்கு இந்த ஏஐ ட்ரோன்கள், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் எந்த அளவுக்கு தயாராயிருப்பாங்க. ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு சைடு பயமா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கிடைச்சு, அதுவும் குறிப்பா இந்த தீவிரவாதிகள், இது போல அந்நிய சக்திகள், இது போல விஷயத்துக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நாடு நிம்மதியா வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணியா முடிச்சு விட்டுருவாங்க இல்லையா அப்படிங்கிற போல அச்சங்கள் இருக்கு. எப்படி இதை கவுண்டர் பண்றதுக்கான விஷயங்கள் வரப்போகுது. பல்வேறு விஷயங்கள் வந்துச்சு. ட்ரோனை கவுண்ட் பண்றதுக்கு ட்ரோனே வந்துருச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இந்த அளவுக்குலாம் ஆல்டிடியூட லாஸ் பண்ணி திருப்பி கெயின் பண்றதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ட்ரோன்கள் ஆள் இல்லா அப்படிங்கும் போது அது என்ன வேணாலும் ஏர் ஃப்ரேமோட பெனிஃபிட்டோட ஏர் ஃப்ரேம் வந்து பண்ணா வளைஞ்சிரும், உடஞ்சிரும், கிராஷ் ஆயிரும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த உலக போர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானங்கள்,
பிரிட்டனோட விமானங்கள், இந்த ஜெர்மனோட விமானங்கள்லாம் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஒண்ணொண்ணுலயும் ஒரு ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். விமானத்துல வந்து படகுகள் அடிக்கிறதுக்காக, கடல்ல இருக்கக்கூடிய படகுகள் அடிக்கிறதுக்காக அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விமானத்த இது போல தாழ்வா கீழ இறக்குவாங்க. அப்படி இறக்கும்போது ஆல்டிட்யூட் போயிரும். பின்னாடி இருக்கக்கூடிய கீர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதனால அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, விமானங்கள திருப்பவும் அந்த ஆல்டிட்யூட் கெயின், அதாவது கீழ இறங்குனத திருப்பவும் மேல் நோக்கி தூக்கணும் இல்லையா? ஸோ அப்படி தூக்கும்போது குண்டுகள ரிலீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுலலாம் இஷ்யூ இருக்கு அப்படிங்கும்போது தான் நெறைய விங்க சேஞ்சஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகப் போர் 2ல டைம் பேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது போல சாகசங்கள், இந்த அக்ரோபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாகசங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ட்ரோன்கள் செய்யுது. ஸோ இது ரொம்பவுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அச்சங்களையும் குடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் இந்த களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரோபாட்ஸ். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், அதிகப்படியான ரோபாட்ஸ நாங்க களமிறக்குவோம். 90% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா களமிறக்குவோம். இன்கிரீஸ் ஆயிருக்கு. விகிதம் அதிகமாயிருக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது கண்கூட பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீரர்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஆர்மடு காலம்ஸ், வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய டேங்க்குகள், இது போல விஷயங்கள்லாம் தாக்குதல் நடக்கும். அத நம்ம சேனல்ல பார்ப்போம். டேங்க் சிமெண்ட்ரி அப்படிங்கிறதே இருக்கு. ஆர்மர்ட் காலம் சிமெண்ட்ரி அப்படிங்கிறதே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு இடத்துல அதிகப்படியான டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தாக்கி தாக்கி அழிச்சிருக்கும். ஸோ அதான் சிமெண்ட்ரி அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த இடத்துல நிறைய குமிஞ்சிருக்கும். ஆயுதங்கள் நிறைய குமிஞ்சிருக்கு. தாக்கி அழிக்கப்பட்ட ஆயுதங்கள் அங்க இருக்கும் அதிகம். இப்பெல்லாம் பண்ணா ட்ரோன்கள் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா உக்ரைனோட ட்ரோன்கள் H-20 ஹைவே, மிக முக்கியமான சப்ளை பாயிண்ட்ஸ், தாழ்வா இருக்கக்கூடிய பகுதிகள், 2வது உயரமா இருக்கக்கூடிய பகுதிகள், இது எல்லா இடங்கள்லயும் சப்ளை, அதாவது அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் குடுத்துட்டு வரணும். எல்லாம் முன்னாடியே ஆட்கள் வண்டிகளை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரோன்கள் அதிகமா தாக்குச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல சப்ளை பண்ணதே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரோன்கள் வந்து இப்போ ரோபாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதை வந்து கையில எடுத்துக்கிச்சு. ட்ரோன்கள் அப்படிங்கும் இந்த ரோபாட்ஸ் அப்படிங்கும்போது இழப்புகள் வந்து ஆள் இழப்புகள் இல்ல, பொருள் சேதம் தான். பொருளை மட்டும் திருப்பி திருப்பி செஞ்சு அதான் காரு இதெல்லாம் வந்து பண்ண அதிகப்படியான பொருள் சேதங்கள், இதெல்லாம் கம்மியான பொருள் சேதங்கள். இது போல கம்மியான செலவு, உயிர் சேதங்கள் இல்லாததுனால இது போல ட்ரோன்கள் அதிகப்படியா இருதரப்புலையும் பயன்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பா இந்த உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் கொஸ்டாண்டினிவ்கா அதை சுத்தி இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல பாதுகாக்கிறதுக்காக இது போல அதிகப்படியான ரோபாட்ஸை களமிறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கான விஷயம் தான் இந்த வீடியோ. கொஸ்டாண்டினிவ்கா அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ க்ரூஷ்வேலான ஒரு பகுதியில என்டர் ஆயிருக்காங்க. நம்ம ரேஸ் டு கிரமட்டாஸ்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட டோர் ஸ்டெப் தான் கொஸ்டாண்டினிவ்கா. இது நம்ம மேப் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் டிலே ஆயிடுச்சு இல்லையா, இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இப்போ கொஸ்டாண்டினிவ்காவோட டோர்ஸை நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ். அதுவும் சில மாசங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடினே வச்சுக்கலாம். ரஷ்யானால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சா இந்த கொஸ்டாண்டினிவ்காலன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. பெருமளவுக்கு ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனையும் பெருசா பண்ண மாதிரியான விஷயங்கள் இல்லை. இந்த ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் முன்னாடியே பொறுமையா தான் பண்ணுவாங்க. அதை விட இன்னும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரஷ்யாவோட ரிகான்சான்ஸ் குரூப்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் ரெடி ஆயிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு மேசிவான ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்டா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பண்ணியிருந்துருக்காங்க. அதுவும் வில்லேஜ் ஆஃப் மொச்லங்கா, பேர் கொஞ்சம் கரெக்டாக மேப் லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். அதுல ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்தந்த வழிகள் எல்லாம் ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. அந்த உளவு பார்க்கக்கூடிய டீம் தனியா இருப்பாங்க, 2வது சபட்டாஜ் டீம் சொல்லுவோம். எல்லாரும் முன்னாடி ஊடுருவி போய் அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோலோச்சக் பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ அந்த ஒரு பேரு கொஸ்டாண்டினிவ்காவை சுற்றி இருக்கக்கூடிய புறநகரங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரஷ்யன்ஸ் இங்க இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. பட் ஆனா இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு உயரமா இருக்கக்கூடிய பகுதிகள், இங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும்பா, வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாசம் ஆகும் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ 2 வாரத்துல ரஷ்யா ஒரு மிக பெருமளவுல பிரேக் த்ரூ பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கிழக்கு பகுதி கொஸ்டாண்டினிவ்காவோட மலை போல பகுதிகள் இருக்குல்ல, அதோட கிழக்கு பகுதிகளில் அதிகப்படியான முன்னேற்றம்.
ஸோ இந்த மேப் லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். சுத்தி சுத்தி எல்லாமே கொஸ்டாண்டினிப்கா தான். சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா. ஸோ பல இடங்கள்ல இன்ஃபில்ட்ரேட் பண்றதுனால நோவோ மெத்ரியனெவ்கா ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள சாலிடா கண்ட்ரோல் எடுத்ததுனால வில்லேஜஸ்லாம் ஊடுருவி போய் முன்னேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளையும் வீரர்கள் ஒளிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸை பதுக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்குது. ஸோ இது மேலும் முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்குது. இன்னும் 2-3 வில்லேஜ் தான் பாக்கி. இதை ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா கொஸ்டினுக்காக சுத்தி வளைச்சிருவாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். சேம் ஃபார்மேட் பக்முட் எப்படி நடந்தது, ஆத்விகா எப்படி நடந்துச்சு, செசிவியார் எப்படி நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்து போலதான் இந்த பேட்டில் ஆஃப் கொஸ்டாண்டினிப்காவும். கொஸ்டாண்டினிப்கா விழுகுது அப்படிங்கும்போது ஒரு மிக பெரும் ஃபெயிலியர் டொனஸ்க் பீப்பிள் ரிபப்ளிக் அண்ட் லுஹான்ஸ்க் டொனஸ்க் இருக்கலாம். இந்த டொனஸ்க் இருக்கக்கூடிய அடுத்த மிக பெரும் சிட்டி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில மாரல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நாட்டுக்காக போராடுறோம், எதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறது போல உணர்வுகள் இருக்கும். தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைன், பல பகுதிகளை இழந்துகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தலைமை, ஆளுகின்ற அரசாங்கம் இவங்களை பார்த்து உத்வேகப்படுறதுதான் வீரர்கள் திறமையா சண்டை பிடிக்கிறதுக்காக இருக்கும். ஆனா உக்ரைன்ல ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் ஊழல் குற்ற வழக்குல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பா பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை, இது போல பல்வேறு விஷயங்களுக்கு தலைமை பொறுப்புல இருந்தது, மிக முக்கிய பொறுப்புல இருந்தது அப்படிங்கிறது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஹெட்டா இருந்த, இந்த ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆபீஸோட ஹெட்டா இருந்த முன்னாள் இருந்தாரு. அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுல பேர் சிக்கினால ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் யூகேக்கு இருந்தாரு, இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாரு, இது போல விஷயங்கள் இருந்தாரு. முன்னாள் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆபீஸோட ஹெட்டா இருந்த ஆண்ட்ரே எமார்க் அவர்கள் சுத்து போட்டாங்க. என்ஏபியோ, நேஷனல் பியூரோ ஆஃப் கரப்ஷன் இருப்பாங்களா, ஆன்டி கரப்ஷன் யூனிட் வந்து பண்ண சுத்து போட்டாங்க. எமார்க் அவர்கள் கால் பண்ணி பாக்குறாரு, யாருமே போன் எடுக்கல. ரொம்ப நேரம் போன் பண்ணி பார்த்தாரு. இது போல வீடியோ காட்சிகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வாப்பா, யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா, வா வா டிக்கெட் இல்ல வா அப்படிங்கிற கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ கோர்ட்ல நிப்பாட்டியாச்சு. 60 நாள் வந்து ஜெயில போடுங்க, அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பெயிலும் கொடுக்கலாம். ஊழல் தான் பண்ண, காசை வெட்டிட்டு வெளியே போய்க்க வேணும், பெயில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல 60 நாள் உள்ள இருக்கிறியா, காசு கொடுக்குறியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுல 140 மில்லியன் ஹரின்யாஸ், தோராயமா 233 மில்லியன் ரூபாய். ஸோ இந்த ஹரின்யாஸ் அவங்க லோக்கல் காசு, உக்ரைனோட காசு. ஸோ அதை கொடுத்தாங்க அப்படின்னா பெயில போலாம், மில்லியன்ஸ் கொடுத்தாங்கன்னா வெயில்ல இருக்கலாம். ஸோ ஆண்ட்ரே எமார்க் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பதிலாக இந்த மிடில் ஈஸ்ட் பார்த்தோம். அட் சேம் டைம் வந்து பண்ணா அதுக்கு முன்னாடி பதிவுகள்ல இந்த அமெரிக்கா, சீனா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் வரக்கூடிய செய்திகள் என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பதிவுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிரச்சனை நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.